வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். 3D லேசர் கேமரா, அல்ட்ராடெக் அதிநவீன சென்சார்கள், தரவு சேகரிப்பு அமைப்புகளை தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைக்க மத்திய அரசு முடிவு செய்து இதற்கான தீவிரமான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. இதை பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சாலை குறைபாடுகளை, அதாவது பள்ளங்கள் மற்றும் விரிசல்களை கண்டறிய இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது. 23 மாநிலங்களில் 20,000 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமான தூரத்திற்கு அதிநவீன சென்சார்கள் மற்றும் தரவு சேகரிப்பு அமைப்புகளை பயன்படுத்த NHAI திட்டமிட்டுள்ளது. இந்த இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தை NHAI என்று குறிப்பிடுவார்கள். இந்த வாகனங்களில் 3D லேசர் அடிப்படையிலான அமைப்பு, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், பொருட்களின் முடக்கம் மற்றும் கோண வேகத்தை அளவிடும் மின்னணு சாதனங்கள் போன்ற மேம்பட்ட சென்சார்கள் பொருத்தப்படும். பயணிகளுக்கு சிறந்த சாலை அனுபவத்தை வழங்குவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என்றும் NHAI தெரிவித்துள்ளது. சேகரிக்கப்படும் தரவுகள் சாலைகளை பராமரித்தல், சொத்து மேலாண்மை, உள்கட்டமைப்பு திட்டமிடல் மற்றும் நாட்டின் தேசிய நெடுஞ்சாலைகள் வலையமைப்பின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான முடிவுகளை எடுக்க உதவும். இதன் மூலம் சாலைகளின் தற்போதைய நிலை மற்றும் அவற்றின் பராமரிப்பு தேவைகள் குறித்த துல்லியமான தகவல்கள் கிடைக்கும். சேகரிக்கப்பட்ட தரவுகள் NHAIயின் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான டேட்டா லேக் போர்ட்டலில் பதிவேற்றப்படும். அங்கு NHAIயின் நிபுணர் குழுவால் அவை பகுப்பாய்வு செய்யப்பட்டு பயனுள்ள தகவல்களாக மாற்றப்படும் என்று NHAI கூறியது. இந்திய அரசின் வழிகாட்டுதலின்படி இந்த தரவுகள் எதிர்கால தொழில்நுட்ப நோக்கங்களுக்காக சாலை சொத்து மேலாண்மை அமைப்பில் பாதுகாக்கப்படும். 2 வழி சாலைகள் முதல் 8 வழி சாலைகள் வரையிலான அனைத்து திட்டங்களுக்கும் இந்த தரவு சேகரிப்பு மேற்கொள்ளப்படும். சாலை மேம்பாட்டு பணிகள் தொடங்குவதற்கு முன்பும் அதன் பிறகு ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒரு முறை தரவுகள் சேகரிக்கப்படும். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சாலை குறைபாடுகளை, அதாவது பள்ளங்கள் மற்றும் விரிசல்களை கண்டறிய இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையமான NHAI புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது. இதற்கிடையில் மாநில அரசுகளிடமிருந்து பெறப்பட்ட விபத்து அறிக்கைகளின் அடிப்படையில் விபத்துகள் அதிகம் நடக்கும் கருப்பு புள்ளிகளை NHAI அடையாளம் கண்டு வருகிறது. இவை உயிரிழப்புகள் மற்றும் கடுமையான காயங்கள் ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றன. நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் மார்ச் 2025 வரை அடையாளம் காணப்பட்ட 13,795 கருப்பு புள்ளிகளில் 5,036 இடங்களில் நீண்டகால சீரமைப்பு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் சாலை பள்ளங்கள் உடனடியாக சரி செய்து மூடப்படும், விபத்துகள் அதிகமாக நடக்கும் இடங்கள் கண்காணிக்கப்படும், எதிர்கால விபத்துகள் தடுக்கப்படும், பண்டிகை காலங்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல்கள் அடியோடு குறைக்கப்படும், முக்கியமான இரவு நேர கிரைம்கள் தடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது.